ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பாப்புலரான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹாட் அண்ட் சாஃப்ட் சிக்கன் சூப் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இப்போ தான் சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை இப்படி சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்யும் போதும் இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 10 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கோஸை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணான்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பட் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதோடு சேர்த்துக்க போகிறேன். நான் வேற எந்த தண்ணியுமே சேர்க்கல. இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே இந்த சூப்புக்கு போதுமானது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ அந்த சிக்கன் காய்கறியோட நல்லா வெந்து வரும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஜஸ்ட் கொதிக்க விடுங்க. நான் இப்போ காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சூப் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.